Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு, நாய், மாடு உள்ளிட்டவற்றால் மக்கள் படும் அவதியை கண்டுகொள்ளாத நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் நாய், மாடு, பொம்மைகளுடன் கொசு வலையை போர்த்திக்கு கொண்டு மாமன்ற கூட்டத்திற்கு சென்றனர். இது குறித்து செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் தகவல்கள். வணக்கம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தினசரி நாய் கடித்து பலர் தொந்தரவுக்குள்ளாகும் நிலையில மாடுகள் மோதி பலர் உயிரிழக்கக்கூடிய நிலையிலும் தற்போது டெங்கு காய்ச்சலும் வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நிலையானது தொடர்கதையாகி வரக்கூடிய சூழ்நிலையில் கழக மாமன்ற உறுப்பினர்கள் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற போது நாய், ஆடு, பன்றி உள்ளிட்ட பொம்மைகளுடன் கொசுவலியை போற்றியவாறு ஊர்வலமாக சென்று கூட்டரங்கில் பங்கேற்றனர். சேலையூர் அதாவது மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் தலைமையிலான இந்த மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த கூட்டரங்கில் பங்கேற்கும் போது கொசுவலையை போற்றி சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டரங்கிற்குள் நுழையும் போது அங்கிருந்த திமுகவினுடைய உறுப்பினர்கள் மற்றும் திமுக மேயர், திமுகவினுடைய துணை மேயர் உள்ளிட்டோர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய கூட்டரங்கை மாமன்ற கழக உறுப்பினர்கள் முடக்கியதாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், அந்த கொசுவலையை போற்றியவாறு நாய், மாடு, பன்றி உள்ளிட்ட பொம்மைகளுடன் அவர்கள் மாமன்ற கூட்டரங்கில் சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு முன்பாக நடந்த கூட்டரங்கில் மக்கள் படக்கூடிய இன்னல்கள் குறித்து மாமன்ற கழக உறுப்பினர்கள் பல முறை கூட்டரங்கில் தெரிவித்திருந்த நிலையிலும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் குறித்து எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று மாமன்ற கழக உறுப்பினர்கள் நூதனமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டரங்கு முழுவதுமே தற்போது ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. திமுகவினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே மாமன்ற கழக உறுப்பினர்களை வெளியேறுமாறு கூச்சலிட்டதால் கூட்டரங்கில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கூட்டத்தில் இருந்து வெளியேறிய கழக உறுப்பினர்கள் மாநகராட்சி நுழைவாயிலின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இது போன்ற நிலை நீடிக்கும் நிலையில் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டுமே இவர்களுடைய வேலை. ஆனால் மக்கள் சார்ந்த பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை. தினசரி நாய் தொல்லையாலும் மாடு தொல்லையாலும் பலர் காயம் ஏற்படுவதோடு சில சமயங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் டெங்கு காய்ச்சல் என்பது வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில அந்த கொசு மருந்தானது தண்ணீர் தெளித்து மட்டுமே அந்த கொசு மருந்துகளை அளித்து ஊழல் செய்வதாக மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த பரபரப்பான இந்த போராட்டத்தின் காரணமாக கூட்டரங்கமே முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.